Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்காக நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் வந்து எழுதுறீங்களோ எல்லா டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளோட டெலிகிராம்லேயும் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? அதனால் நீங்கள் முக்கியமாக அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்கள். நமக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் காலேஜஸில் கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸையும் சரி, அதே மாதிரி சைக்கிள் டெஸ்ட் வைக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸும் சரி நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மற்ற பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் மறந்துடாதீங்க. மற்ற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பேப்பர் இருக்குல்ல, இதை வந்து நேற்றுக்கு வந்து நம்ம தமிழ் மீடியத்தில் போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் அதை இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எங்களுக்கு போடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமானது. சரியா? அதாவது இந்த பேப்பரோட எய்ம் என்ன அப்படின்னா, நாம் தமிழோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பேப்பரோட எய்மு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேப்பர் நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லாம் எழுதக்கூடாது. பாதி வரைக்கும் தமிழும் பாதி வரைக்கும் இங்கிலீஷும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளே எழுதக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் அதாவது இங்கிலீஷில் நீங்கள் எழுதும் போது என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில இடத்துல அப்படியே நம்ம தங்கிலீஷில் அப்படியே எழுதுகிற மாதிரி ஒரு சில இடத்துல அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சில வேர்ட்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் இதை மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை டவுன்லோட் பண்ணிங்க. மொத்தமே 60 பேஜ் தான் இருக்குது. சரியா? நீங்கள் கஷ்டமே பட வேணாம். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.